கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் மாஃபிக் பாய். வலைக்கம் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. சொல்லுங்க அலீம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய ரணகலம் நடந்திருக்குது. துயரச் சம்பவம் என்னென்னா திருப்புவனத்தில் அஜித்குமாருங்கிற ஒரு இளைஞனை காவல்துறை கொலை செஞ்சுருக்குது. பாதுகாப்புள்ள செக்யூரிட்டியாக இருந்த பையனை. ஆமாம், அது ஒரு திருட்டு பட்டம் கட்டி அந்த பையனை கொலை செஞ்சுருக்காங்க. ஒரு தனிநபருடைய ஒரு ஈகோவுக்காக வேண்டி நடந்த ஒரு கொலையாக எல்லாரும் மக்களுக்கு மத்தியில் பேசப்படுது. இது எதுவும் செய்தி கேள்விப்பட்டியலா? படித்தேன், செய்தி கேள்விப்பட்டேன். நேற்று மாலையில் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது. மறுபடியும் அண்ணனுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணி இருந்தேன். காலையில் ஒரு அவசர வேலையாக போக முடியல. அடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் நிச்சயமாக கலந்துக்கணும். அதாவது இந்த ஆணவ கொலைகள், இந்த லாக்அப் டெத்து, இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுறவங்களுடைய மரணங்கள், இது இந்த சொற்ப காலங்களில் இந்த திமுக ஆட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், தாக்கியார் கொலையை அப்படி லேசாக ஞாபகம் பண்ணிட்டு அண்ணே ஆம்ஸ்ட்ராங் அப்படி கொண்டு வந்து முடிச்சோம்டாக்கும் திமுக தன்னுடைய அரசியலுடைய ஃபார்முலாவை மாற்றிருக்குது அப்படிங்கிறது புலப்படுது. முன்னாடிலாம் திமுக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, திமுக ஆள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, கூலிப்படையை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காவல்துறையை வச்சு செய்கிறாங்களோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு மனசுக்குள்ள ஏற்படுது. அதாவது இல்லீகலாக செய்யாமல் லீகலாகவே தவறு செஞ்சுட்டு போயிடும். அதாவது இது எப்படின்னு கேட்டால், காவல்துறை அரசுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள ஒரு பாதுகாப்பு சுவராக தான் அது. பாதுகாப்பு சுவர் இல்லை, பணியாளர் அவர் இருக்கணும். மக்கள் பணியாளர் கட்சி சார்பாக அண்ணனை பின்தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் காவல்துறையை நம்ம உண்மையிலேயே உள்ளபடியே மதிக்கிறோம். அவங்களுடைய பணி சிறந்தது. அவங்களுக்கு உண்டான இன்னல்கள் துன்பங்களை பற்றிலாம் அண்ணன் மேடையில் பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய பணிகளை எப்படி மாற்றி அமைக்கணும், பெண் காவலர்களுக்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இருந்தாலும் ஒரு சாமானியன் பக்கம் உள்ள ஒரு நியாயத்தை கூட எடுத்து அதை மக்களுக்கு வெளிக்கொணர முடியாத காவல்துறை ஒரு அதிகார வர்க்கத்துக்கு நோக்கி அது சாஞ்சிருக்கு. அப்படிங்க போகும்போது அது உள்ளபடியே பெரிய வழி. அதிகார வர்க்கத்தினுடைய கூலிப்படைன்னு தான் இப்போ மக்களுக்கு மத்தியில் பேசப்படுது. இந்த கொலை முதல் கொலை இல்லை. கனிம வளத்துக்கு எதிர்த்து போராடின ஜாபர் சதீக் கொலை செய்யப்பட்டிருக்காரு. வக்போர்டுக்கு சொத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஜாகிர் ஹுசைன் ஒருத்தர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார். போதைப் பொருளினுடைய விற்பனையை தடுக்கிறதுக்காண்டி வாசிம் அக்ரம்னு ஒரு இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டார். ராம்குமார்னு ஒரு பையன் ஜெயிலையே வச்சு இறந்து போனாப்புல. அதுக்கப்புறம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தான் குளத்தில் இது நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டியலிட்ட எல்லாருமே போராளிகள். நீங்கள் பட்டியலிட்ட எல்லாமே சமூக போராளிகள். இப்போ இதில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை செய்யப்பட போகும்போது திமுகவை சேர்ந்த அண்ணன் ஆராசா என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. ஒரு வீடியோ காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதே காணொலியை இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு பார்க்குறோம். அப்போது இது என்ன நிலைப்பாடு? மக்கள் உண்மையாலுமே ஒரு மனநோயாளியாக இருக்கானா? மக்களுக்கு எதை இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம புரிய வைக்கிறது? இல்லை, மக்கள் சகிச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது எங்கோ ஒரு இடத்துல நடக்கிறது, என்றோ ஒரு நாள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை சகிச்சு அதை கடந்து போகிறாங்க. அது தான் வீட்டில் நடக்க சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் தீ எரிஞ்சிச்சு, நான் அணைக்க போகலை. எதிர் வீட்டில் தீ எரிஞ்சிச்சு, நான் அணைக்க போகலை. என் பின்னால் வீட்டில் தீ எரிஞ்சிச்சு, நான் அணைக்க போகலை. ஒரு நாள் என் வீட்டிலையே தீ எரிஞ்சிச்சு, அணைக்க வாங்கன்னு கூப்பிட்டேன், யாருமே வரல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிச்சயமா நம்ம அடுத்தவர்களுடைய ஒரு துன்பத்திற்கு நாம பங்கேற்றாதானே அந்த துன்பம் நமக்கு வராம நம்ம தடுக்க முடியும். இருக்கு. அதனால் மக்கள் எப்படி கேட்ட மக்கள் தான் மக்களா இல்லையே, சாதிகளாகவும் மதங்களாகவும் மொழியாகவும் பிரிந்து கிடக்குறாங்களே. சாதி மதமா இருந்தாலும் உயிர் தானங்க, அப்படி நினைக்க மாட்டாங்க. இது ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சாதியா மதமா இருந்தாலும் அவர் வேற சமூகமா இருந்தாலும் அவர் கொலை செய்யப்பட்ட மாதிரியே இன்னொரு சமூகத்தில் ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டால் அப்ப பேசிக்கிறோம். அப்போ இப்படியே ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனதுக்கு அப்புறம் 10 லட்சம் வாங்குற மாதிரி அஜித்குமாருக்கு ஒரு பட்டா இலவசமும் 2 லட்சமும் கொடுத்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும்ங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த சட்டத்தினுடைய நடைமுறைகள்ல எல்லாருமே பொதுவாக பேசப்படுறது காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப அரக்கர்களாக அதாவது எவல்யூஷனரி எத்திக்ஸில் நிறைய சயின்டிஃபிக் நம்ம கோப்புகள்லாம் பார்த்தா மனிதன் ஒரு சமூக விலங்கு. அதுலேயும்
அந்த 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 சதவிகிதம் மக்கள் வந்து மனிதனா மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக சமூகத்தில் இருக்கு. மனித மிருகம்னு சில இந்த காம கொடூரர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி கற்பழிப்புல அது ஈடுபடுறவங்க. மாதிரி இப்போ காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த பிரச்சனை, பிரச்சனை, பணிச்சுமை பிரச்சனை, சம்பளம் பற்றாமை பிரச்சனை, இந்த மாதிரி எண்ணற்ற நிறைய பிரச்சனை இருக்கு. காவல்துறைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. காவல்துறைக்கு விரும்பி தான் காவல் பணியாளர்கள் போறாங்க. யாரும் விரும்பாம கழுத்தை பிடிச்சி உள்ள போய் தள்ளல. நீ போய் காவல் துறையில வேலை பாருன்னு சொல்லிட்டு யாரும் கழுத்தை பிடிச்சி தள்ளல. நீ விரும்பி தான் போற. விரும்பி போகும்போது அங்க உள்ள பிரச்சனைகளை வந்து நீ அனுசரித்து சகிச்சு நடந்துக்கணுமே ஒழிய, நீ யாருக்காக வேண்டி பாதுகாப்பு பணிகளுக்காக வேண்டி நீ சேர்றியோ அந்த மக்களுக்கு நீ வந்து ஒரு மாறுபட்ட ஒரு மிருகமா மாறுறதுங்கிறது இல்லை. அது அப்படித்தான் முடியும். அது என்ன காரணம் கேட்டால் அதுக்கு சட்டமும் வழிவகை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது எப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு பக்குவமற்ற மனநிலையில் இருக்கிற காவல்துறை எல்லாரும் இல்லை, அந்த இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்களே சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன், அவங்கள நம்பி இந்த குற்றவாளிகளை ஸ்டேஷன் கஸ்டடிங்கிறத வந்து தவிர்க்கணும். முதல்ல அது சட்டத்திலேயே இடம் இல்லைங்க. அதுக்கு அது வந்து எப்படின்னு கேட்டால் இது வந்து தேவையற்றது. அதாவது ஒரு மனிதன் நல்ல மனநிலையில் இல்லை, முதல்ல உங்களுக்கே தெரியும், நீங்கள் சட்டம் தெரிஞ்சாலும் காவல்துறைக்கு ஒருத்தர் உங்களையே கைது செய்ய கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து உத்தரவு காப்பி வேணும். அதை காட்டணும். இந்த மாதிரி உங்களை வந்து காவல்துறைக்கு விசாரணைக்கு கூப்பிட சொல்லி உத்தரவு வந்திருக்குது, அல்லது உங்களை ரிமாண்ட் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்குது அப்படின்னு. சும்மா காவல்துறை கையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு வேண்டாம்னு நம்ம போயிடணுமா? மக்களுக்கு விழிப்புணர்வு வேணாமா இதை பற்றி? விழிப்புணர்வு இல்லைண்டா அந்த 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 சம்மந்தப்பட்ட குற்றவாளியினுடைய தரப்பு அது அவர் என்ன மாதிரியான சட்டங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாரு, அவருடைய சூழ்நிலையில் என்ன 2-3 காவலர்கள் போய் வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே உள்ள பொதுமக்கள் அப்படின்னு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இதுதான். அதனால இது வந்து இது ஒரு காவல்துறை மத்தியில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். குற்றவாளிகளை அவங்க ஆண் குற்றவாளியோ பெண் குற்றவாளி மாற்றத்தை கொண்டு வர்றது யாரு? இல்லை, முதலமைச்சரை கொண்டு வரணுங்கிறது தான் நடைமுறை. அதுதான் நடைமுறை. முதலமைச்சர் இதே முதலமைச்சர் தான் சொன்னாங்க தூத்துக்குடி படுகொலைக்கு நான் நீதி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. இதே முதலமைச்சர் தான் சொன்னாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை நான் வெளியில் விடுவேன் ஆட்சி அமைஞ்சிட்டா அப்படின்னாங்க. இதே முதலமைச்சர் தான் சொன்னாங்க கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு நான் அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? இஸ்லாமியர்கள் மேலே உள்ள பற்றுல சொன்னாங்களா, இல்லை நாட்டினுடைய நன்மைக்காக சொன்னாங்களா? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் வாக்கு வாங்குறதுக்காக சொன்னாங்க, வாக்கு வாங்கிட்டாங்க, வேலை முடிஞ்சு. மறுபடியும் அடுத்து வாக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகும்போது மறுபடியும் அதே சொல்லுவாங்க, அதே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவாங்க. அதனால ஓட்டுக்காக சொல்றவங்களுக்கும் கொள்கைக்காக சொல்றவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. நம்ம புரியுது. அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் என்ன ஹரிச்சந்திரருக்கு பக்கத்து இருக்காரவங்களா சொன்ன ஒன்று அப்படி நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நேற்று முந்தானால முதலமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, அமித்ஷா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு, வர்றாங்களா, அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும், பிரதமர் மோடியும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரணும், அடிக்கடி வந்து அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க பேசுறதெல்லாம் பொய்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நம்ம புரிஞ்சுக்கிறணுமா? நிச்சயமா. அவர் என்ன சொல்றாரு, வரண்டா நீங்க நாங்க பேசுற பொய்களை விட்டுருங்க, அவங்க பேசுற பொய்களை கவனிச்சுங்கன்னு சொல்றாரு. அரசியல் அவங்க செஸ் விளையாட்டுக்கு கேலோ இந்தியாவுக்குலாம் பிரதமர் மோடியை கூட்டிட்டு வந்தாங்களே, அரச முறைன்றாங்க. நாணய வெளியிடுறதுக்கு கருணாநிதி அவர்களுக்கு நாணய வெளியீட்டுக்கு பிஜேபி தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களே, அப்ப அதை எல்லாமே பொய் தானே? அப்ப பொய்யாளர்களோட உங்களுக்கு என்ன தொடர்பு? நீங்க போய் இப்ப நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சவொடனே மோடியை போய் சந்திச்சுட்டு வந்தீங்களே, அப்ப அந்த பொய்யவர்களோட உங்களுக்கு என்ன தொடர்பு? அது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சனைக்காக போய் பார்த்துருப்பாங்க. சொல்லப்படுறது அரசவை பயணம்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுடைய எப்பவுமே கலைஞருக்கு வந்துமே இதைத்தானே செய்வார். மக்களுடைய தேவைக்காக அவர் எப்பவுமே படையெடுத்து போக மாட்டார். தன் தேவைக்காக தான் அவர் படையெடுத்து போவார். ஏதாவது பிரச்சனை இல்லை, சீட்டு வாங்குறதுக்கு கனிமொழியுடைய பிரச்சனை, உதயநிதி ஸ்டாலின் பிரச்சனை, இப்படி அவங்க சொந்த பிரச்சனைகளுக்காக போவாங்க. அதனால நமக்கு ஒரு பலனும் இல்லை. அந்த பயணத்தை நமக்கு ஒன்றும் பலனும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏனைய ஊடகங்கள் ஏனைய தலைவர்கள் யாருமே இது சம்பந்தமாக வந்து பேச மாட்டாங்க. இறந்த இளைஞர் சாமானிய வர்க்கத்தை சேர்ந்தவர்களால பேச மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம இருக்கோம். அதுக்கு தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்காரு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதாவது எனக்கு ஒரு ஒடுக்கப்பட்டவர் அண்ணன் சொன்ன பேசின வார்த்தைகள்லயே எனக்கு இன்னும் ஒரு நினைவுல நிற்குது. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இருக்காது அப்படின்னு அடிக்கடி பேசுவார். இந்த நேரத்தில் அது எனக்கு சரின்னு படுது. இல்லை, அதான் இது வந்து எப்போவுமே குரலற்றவர்களின் குரலாக அண்ணன் நிற்கிறாங்க, அதிகாரமற்றவர்களின் அதிகாரமாக நிற்கிறாங்க, இழந்தவர்களின் இழப்பாக வந்து அண்ணன் நிற்கிறாங்க. இந்த மாதிரி எப்போவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அண்ணனும் கட்சியும் நிற்கும். அதன் அடிப்படையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க. இந்த மறுபடியும் அண்ணன் திருப்பி அண்ணனுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதாக இருக்குது. இந்த கிருஷ்ணசாமி சீமான் அவர்கள் பணம் ஏறினது உடனே என்னென்ன இது போட்டார், நான் 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வர்றேன், இது பண்ணிடுறேன். எங்க ஒரு உயிருக்கு ஒரு கோயில் வாசலில் ஒரு உயிர் கொலை செய்யப்பட்டிருக்குது, அதை பற்றி அவர் பேசலை. அண்ணாமலை வாயை திறக்கலை. கிருஷ்ணசாமிலாம் எக்ஸ்பைரி ஆன உணவு போடலாம். அதை பற்றிலாம் நம்ம விவாதிச்சுட்டு இல்லை, ஒரு ஆதங்கத்தில் சொல்ல வர்றேன். ஒரு தலைவர்கள் எதுக்கு மக்கள் ஒரு அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட போகும்போது அதை பற்றி குரல் கொடுக்காம
அதுக்கு ஒரு நீதி வேணுங்கிற ஒரு கண்டனத்தை எழுப்பாம, ஆளுங்கட்சியை பத்தி ஒரு கேள்வி கேட்காம கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல மௌனம் காத்து போட்டு ஒரு ஒண்ணுக்கும் ஆகாத விஷயத்துக்கு வந்து வாயை திறந்துக்கிட்டு அதை பூதாகரமாக்கிக்கிட்டு இப்போ விஜய் இப்போ தாவேகா விஜய் வந்து நேரடியாக இரவில் வந்து சந்திச்சிருக்காரு. சந்திச்சு அதுக்குள்ள பண உதவிகள் செஞ்சுட்டு போயிருக்காரு. நேரடியாக வந்திருக்காரு. அவர் வந்து நேரடியாக வர்றதுல எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறது, ஆமா எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது, என்னதான் நம்மளுக்கு விஜய் மேல விமர்சனம் இருந்தாலும் கொள்கை விமர்சனம் இருந்தாலும் கூட நடைமுறை சிக்கல். தூத்துக்குடிக்கு அதே மாதிரி போனாரு. அனிதா மரணத்துக்கு வீட்டுக்கு போனாரு. வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இதுதாங்க ஒரு பண்பாளர் செய்ய வேண்டிய விஜய் வேலை. வந்து என்ன செய்யலாம், மன்னிப்பு கேட்கலாம். நான் இருந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்குமா, நீங்க வந்து இதை வந்து மன்னிச்சுக்கிறீங்க, விஜய் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு வந்து எப்படின்னு கேட்டா, அவர் வந்து அதுக்கு உண்டான மாற்றத்தை அவர் நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் அவர் செய்யணும். அவரும் வந்து முன்னாடி மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவர் காவல்துறையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் என்ன செய்யணும், பணி இடைநீக்கம் செய்யக்கூடாது, பணி நீக்கம் செய்யணும். அப்போ பணி நீக்கம் செஞ்சாதான் அடுத்த காவலர்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியும் டிவியில் பார்த்து தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நடந்துருச்சுமா, காவலர்கள் செஞ்ச தப்புக்காக வேண்டி அவர் மன்னிப்பு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது? இல்லை, காவல்துறை வந்து என்ன சுயமா இயங்குதா? முதலமைச்சருடைய முழு கட்டுக்கோப்பில் தான் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுதான் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, போன முதலமைச்சர் எடப்பாடியை தாண்டியும் இந்த ஒரு கொலை நடந்துச்சு. இந்த தடவையும் முதலமைச்சரை தாண்டி ஒரு கொலை நடக்குது. அப்போ இது வந்து யார் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறது தானே இன்னைக்கு விவாத பொருளாக பேசப்படுது. அதான் இப்போ காவல்துறையில் நிறைய வந்து எண்ணற்ற சீர்கேடுகள் இருக்குது. காவல் நிலையங்கள்லேயே இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால் வந்து புட்டப் கேஸ் போடுறது, பணங்களை வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடுறது, என்ன ஏதுங்கிறதே விசாரிக்கிறது இல்லை. வந்த உடனே சொல்லி ஆட்கள் வர்றாங்களா, பின்னாடி அரசியல்வாதி வர்றாரா, வந்த உடனே அந்த குற்றவாளி மேலே அப்படி எஃப்ஐஆர் போடுறது, தனக்கு எதிரியாக இருக்கிறவங்களை காழ்ப்புணர்ச்சி தீர்க்குறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறையா காவல் நிலையங்கள் நடக்குது. காவல் நிலையங்களில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் டோட்டலாக வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள் இப்போ குற்றங்களும் பெருத்துருச்சு, குற்றவாளிகளும் பெருத்துட்டாங்க. ஆமாம், சரி. இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டார்ல, கற்பழிக்கப்பட்டு, அந்த கைதியை நீங்கள் எப்படி நடத்துனீங்க? இல்லை, அந்த கைதி நடத்துனீங்கன்னா அவர் தான் இந்த மாதிரி விசாரணை பண்ணி அந்த கைதி நடத்தியிருந்தாத்தே அந்த சார் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த சார் யாருன்னு தெரிஞ்சுக்கிற கூடாதுங்கிறது தான் காவல்துறையினருக்கு வந்த கட்டளை. அப்போ அவரை வந்து டக்குன்னு முதல்ல வலது காலில் கட்ட போட்டாங்க, அப்புறம் இடது காலில் கட்ட போட்டாங்க, அப்புறம் நடந்து கூட்டிகிட்டு போனாங்க, அப்புறம் அடிச்சதான் நாடகம் போட்டாங்க. இதுதான் அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய வழக்குகளும் சாமானியனுடைய வழக்குகளையும் காவல்துறை எப்படி இது கண் கொண்டு பார்க்குதுங்கிறது தான் நம்ம இதில் மக்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக உணர்த்தணும். இது மாதிரியான வந்து தவறுகள்னு சொல்லி உங்களை குற்றஞ்சாட்டி காவல்துறைக்கு யாராவது கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா உங்களை வந்து காழ்ப்புணர்ச்சியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இன்றைக்கி அதை நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு சட்ட விழிப்புணர்வுகளோடு நீங்கள் நடந்துக்கிறங்க. முடியாத பட்சத்தில் வந்து சட்ட ஆலோசகர்களை அணுகி காவல்துறையிட்ட இந்த மாதிரியெல்லாம் லாக்அப் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு விசாரணைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்கிறேன். இல்லை, வாரண்டி இருந்தால் போகணும். வாரண்டி இருந்தால் போகணும். சும்மா வெறுமனே இதே நேரத்தில் பாருங்க, அஜித்குமார் அடித்து படுகொலை செய்யப்படுறாரு. இன்னொரு பக்கம் தடா ரஹீம் அண்ணே வந்து பன்னா இஸ்மாயில், மாலிக், பிலால் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய மனைவிகளெல்லாம் கூட்டிட்டு சிறைக்குள்ள வந்து அவங்க அடிச்சு துன்புறுத்தப்படுறதா ஒரு செய்தி வருது. அப்போ மனு போட்டு உள்ள பார்க்கலான்னு சொல்லி போகும்போது மனு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கப்படுறாங்க. அப்படி நிராகரிக்கிறதுலையே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் சம்பவம் உண்மைதாங்கிறது. ஏன்டா அடிச்சிருந்தா காயங்கள் இருக்கும், காயங்கள் சரியானதுக்கு அப்புறம் அதை அனுபவிப்பாங்க. ஒரு விசாரணை கைதின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்கள பல வருஷமா உள்ள வைக்கிறது வந்து இது மனசாட்சி உள்ள எவனுக்காவது இதை ஏத்துக்குமாங்க? அவன் குடும்பத்துல ஒரு பிள்ளைய இந்த மாதிரி பறி கொடுத்தாத்தான் அவங்களுக்கு அந்த உணர்வு வருமாங்க? இல்லை, அதுதான் அது மக்கள் வந்து அதை அடுத்த சம்பவமா நினைக்கிறாங்கல்ல, நம்ம வீட்டு சம்பவமா. அதாவது நம்ம சமுதாயமா பார்க்கறதா இருந்தா இது வந்து காவல்துறையை நம்பித்தான் போறாங்க. ஆனா காவல்துறை வந்து அரசு என்ன அதுக்கு ஆணையிடுதோ அந்த ஆணையை நோக்கி நகருது. இல்ல, பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, யதார்த்தத்தை நோக்கி நான் அந்த ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதைங்கிற மாதிரி. இன்னைக்கு எவனுக்கோ நடக்குதுன்னு நீங்க பொதுபோக்கா இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு நடக்க போகும்போது உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்கிறத மக்கள் உணர்ந்துக்கிறங்க. அது எந்த சமூகத்து மக்களா இருந்தாலும் சரி. தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கிறணும். இஸ்லாமிய தமிழ் சமூகம், இஸ்லாமிய தமிழர்கள், கிறிஸ்தவ தமிழர்கள், ஏனைய தமிழ் சமூகத்து மக்கள் இது பிறருடைய துன்பம்னு பார்க்காதீங்க. அந்த அரசியல் விழிப்புணர்வு நம்ம வந்து நம்ம உருவாக்கத்தான் செய்கிறோம். நமக்கு வந்து நம்ம பின்புலத்தில் நிற்கிறோம். நமக்கு வர்றதுக்கு வந்து கட்சிகள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குன்னு நம்புகிறாங்க. அதில் வந்து நம்ம நாம் தமிழ் கட்சி முன்னில் நிற்கிறோம், சற்று முன் நிற்கிறோம். நம்ம இதை பொறுத்த மட்டுக்கும் அரசு வந்து இதில் முக்கிய கவனம் செலுத்தணும். அதாவது ஒரு முதலமைச்சர் போய் மன்னிப்பு கேட்குற அரசு கவனம் செலுத்தக்கூடாது. என்னைய கேட்டால் இந்த அரசையே முதல்ல மாற்றணும். இந்த திமுக அதிமுகவை அடிச்சு தொடர்த்தி எரிஞ்சு போட்டு மாற்றம். இவங்க தானங்க இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா.
ஒரு காவல்துறையை மக்கள் பாதுகாப்புக்கு நியமிக்க சொன்னா இப்ப தன்னுடைய ராஜா- கூலிப்படையா ஏவல் படையா செஞ்சு செயல்பட்டு வச்சதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தானே. ஆமாம், இப்போ ராஜா சொல்கிற மாதிரி வச்சு பார்க்க போனால், ராஜாவினுடைய கூற்றுப்படி பார்க்க போனால், ம். முதலமைச்சர் வந்து இதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது, பதவி தான் விலகணும். விலகணும். அவர் சொன்ன அறிவுரையின்படி நம்ம நடக்கணும். ஏன்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் ஒரு கல்வியறிவு அவர் சொன்ன அவர் எடப்பாடிக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர் வந்து பழனிசாமிக்கு சொன்ன அறிவுரையின்படி நம்ம ஏற்கிறதா இருந்தால், அவர் முதலமைச்சர் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் தகுதியற்ற, திராணியற்ற, என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் தகுதியின்மையின் காரணமாக பதவி விலகிறது தான் தார்மீகம். இன்ன வரைக்கும் காவல்துறை வந்து நடுங்கி போயிருக்கணும். ஏண்டா நீங்க செஞ்ச தப்புக்காக வேண்டி என்னைய மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஒரு அறச்சீற்றம் வந்திருக்கணும். அதில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. சிவகங்கையினுடைய எஸ்பியா ஒரு வடநாட்டவர் இருக்கிறார். அவர் இப்போ புதிதாக பொறுப்பேற்றவர். எஸ்பி கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. அந்த ஏரியாவில் உள்ள, அதாவது அந்த லிமிட்டில் உள்ள ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர், துணை ஆய்வாளர், இவங்களாம் இருக்கிறாங்கல்ல, டிஎஸ்பி, அதுக்கு மானாமரம் லிமிட்டில் டிஎஸ்பி வர்றாங்க. அப்போ ஒரு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது டிஎஸ்பி கட்டாயமாக ஆய்வாளர் வந்து என்ஓசி வாங்கியிருக்கணும். ஒரு தகவலாக தெரிவிச்சிருக்கணும். இந்த மாதிரி சார் நாங்கள் வந்து ஒரு கூட்டு வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கணும். டிஎஸ்பிக்கும் தகவல் போகல, எஸ்பிக்கும் தகவல் போகல. அவருக்கு ஸ்டேஷன் நடக்கிறது உடனே எஸ்பிக்கு போகணுங்கிறது இல்லை. அந்த சமயத்தில் ஆன்லைனில் வந்து வாக்கி டாக்கில் பேட்டரில் இருந்தாங்கன்னா அதை நம்ம செய்தி தெரிவிக்கலாம், அதுவும் இல்லை. அவரை எஸ்பியை வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கண்கூடாக தெரியுது. ஒரு ஸ்டேஷனில் விசாரணைங்கிறது ஆய்வாளர், துணை ஆய்வாளர், காவலர்கள் இவங்க மத்தியில் தான் நடந்திருக்கணும். அப்போ அதில் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க இவங்களில் ஒருத்தராக தான் இருந்திருக்கணும்டா. அவங்கள பணி நீக்கம் பண்ணுறதை விட்டுட்டு காத்திருப்பு பட்டியலுக்கு எஸ்பியை மாற்றிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் தூத்துக்குடியில் சரி, அவங்களுக்கு அதாவது அந்த எஸ்பியினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த திருப்புவனம் ஸ்டேஷன் வருது, சிவகங்கை எஸ்பியினுடைய கண்ட்ரோலில் தான் சிவகங்கை ஸ்டேஷன் திருப்புவனம் ஸ்டேஷன் வருதுடா. எஸ்பியை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியாச்சு. எஸ்பி யார் கண்ட்ரோலில் வர்றாரு? முதலமைச்சர் கண்ட்ரோலில் வர்றாரு. முதலமைச்சர் இப்போ என்ன காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றுறதா? இதுதான் எனக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை? கள்ளச்சாராய விஷயத்துலயும் எஸ்பியை மாத்திட்டா எல்லாம், அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டா எல்லாமே மாறிடும். கீழே உள்ளவன் அதே இடத்துல தானே இருக்கான். எல்லாமே மாறிடுமா? நல்லா கண்கூடா தெரியுது. ஒரு விசாரணை யார் பண்ணுவோம்? ஒரு கைதியை கூட்டி வச்சு ஒரு ஸ்டேஷன் லிமிட்ல விசாரணை யார் பண்ணுவான்? அந்த காவலர்கள், அந்த ஆய்வாளர், அந்த துணை ஆய்வாளர், இவங்க தான் தலையிட்டு இருப்பாங்க. இவங்க தான் தலையிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள ஒருத்தரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணாலே அது ஒரு பெரிய, இப்போ காவலர்கள் மத்தியில் ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். பணி நீக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெரும்பாலும் மக்களுக்கு எஸ்பிங்கிறது யாருன்னே தெரியாது. ஸ்டேஷன்ல உள்ள காவல்துறை மக்களுக்கு தெரியும். ஸ்டேஷன்ல தான் அதிகமான அராஜகம் நடக்குது. அது வந்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் தெரியாமலே நடக்குது. அப்போ அதை வந்து ஸ்டேஷனில் உள்ள அந்த ஆய்வாளர்களையும் துணை ஆய்வாளர்களையும் தண்டிக்கப்படுற மாதிரி இருந்தால் தான் இந்த நிலைமை மாறும். அதை விட்டு உயர் அதிகாரிகளை வந்து இப்போ திருப்பணத்துல வந்து சிவகங்கைங்கிறது வந்து 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அங்கே இருக்கார் அவர். அவருக்கு இது உடனே தெரிஞ்சு சாதாரண கேஸாக தானே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது அதில் மூர்க்கத்தனமாக செயல்பட்டதுனால தான் அது வந்து கொலையாக மாறி இருக்கு. அதனால் இதெல்லாம் உணர்ந்து அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் உணர்ந்து செயல்பட்டு இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறவங்க பணி நீக்கம் தான் பண்ணணும். பார்த்துக்கிறங்க மக்கள். 2026 வருது. கடைசியில் இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு. அவலங்கள் திமுக ஆட்சியில் ஆங்காங்கே நடந்துகிட்டு இருக்கு. சில இது வெளிக்கொண்டு வரப்படுது, சில இது திமுக தெரியாமலே திராவிட ஆட்சி, திமுக அதிமுக 2 பேருடைய ஆட்சியுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து சில இது தெரியப்படுத்தப்படுது, சில இது தெரியப்படாமலே போகுது, சில இது உங்கள் பார்வைக்கு வருது, சில இது உங்கள் பார்வைக்கு வராமல் போகுது. இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி அண்ணன் தலைமையில் எந்த தலைவர்களும் அதை பற்றி பேசுறது இல்லை. ஆமாம், அசராமல் எங்கே நடந்தாலும் அங்கங்கே உள்ள பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து திரையிட்டு காட்டுறோம். சுயநலவாதிகளை நம்பி உங்களுடைய வாக்கை வீணடிச்சு ஒரு தீமையான அரசை மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி கொண்டு வராதிங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். அந்த நாம் தமிழர் கட்சி வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, இந்த மீதில் வந்து பெரிய லெவலுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வர்றது எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டால், மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் அதை கொண்டு வரோம். அதை பயன்படுத்தி இது மக்களுக்கான ஆட்சிங்கிறத ஆய்ந்து அறிந்து வரும் தேர்தல்களில் மக்கள் வந்து செயல்படணுங்கிறத கேட்டுக்கொண்டு போர்வால் நண்பர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள்.